வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? என்னை மீண்டு எழுவதற்கான வாய்ப்பே இல்லாதபடி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்றீங்களா? அது உங்க குடும்பத்தில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், பொருளாதார காரியத்தில் இருந்தாலும், தொழில் இருந்தாலும் ஒன்ன நீங்க நம்ப போறீங்க. ஐயா, தேவனாகிய கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்க போகிறார். அவர் என்னை அற்புதமாய் நடத்த போகிறார். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை ஒப்பு கொடுக்க ஆவியில நிரம்ப 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 ஐயா, பிரிந்து போன எலும்புலாம் ஒன்று சேரும், தசை உண்டாகும், நரம்புகள் உண்டாகும், தோல் உண்டாகும், மூடும். ஹல்லேலூயா. அதன் மீது தேவ ஆவி ஊற்றப்படும். அது உயிரடைந்து திரள் சேனையாய் நிற்கும். கர்த்தருக்கு ஏற்ற சேனையாய் நிற்கும். அந்த அற்புதத்தை தேவன் எனக்காக நடப்பித்து தருவார். நான் ஓட 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 எனக்குள்ளே அந்த உயிர்ப்பிக்கிற பலன் இறங்கி வரும். அந்த அற்புதம் எனக்குள்ளே நடக்கும். விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கிறேன். அது எனக்கு பிடித்ததோ பிடிக்காததோ அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் விரும்புறேன். அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் அமர, அந்த அபிஷேகத்துக்குள்ள உட்கார, அந்த ஆவியானுடைய பலனை தரித்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறப்பா. நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளே அந்த பலனை நீர் அனுப்புன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சமயத்துல கேட்டீங்கன்னா, உங்களை நீங்க குழிக்குள்ளே போயிருந்தாலும் தேவன் தூக்கி எடுப்பார். விழுந்து கிடந்த நிலை அல்ல, குழிக்குள்ள போன நிலைமை. அங்கிருந்து தேவன் தூக்கி எடுத்து செய்த அற்புதம். அதற்காகவே சபையை உருவாக்கினேன்னு சொன்னார். அதற்காகவே ஜனத்தின் நடுவில் இந்த பரிசுத்த வாசஸ்தலத்தை உருவாக்கினேன்னு சொன்னார். அந்த பரிசுத்த தகப்பனிடத்துல ஆராதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அற்புதமாய் தேவனிடத்தில் கடந்து வர வேண்டும் என்பதை உணர்ந்து அர்ப்பணம் பண்ணுங்க. தேவன் அதிசயமாய் உங்களை நடத்துவார். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, வந்திருக்கிற செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாய் பலன் செய்யும். தொடர்ச்சியான காலங்களில் நான் சொன்னது போல் ஆண்டவரே, இது எப்படி இந்த அற்புதம் நடந்தது, எப்படி இந்த வியாதி மறைந்தது, எப்படி இந்த போராட்டத்தை கடந்து வந்தேன், அதை கூட உணராதபடியான அற்புதங்களை எங்கள் பிள்ளைகள் காணட்டும். ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு நிற்கத்தக்கதான பலன் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு பிரதர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாங்க. அதில் ஒரு காரியம் என்னன்னா, இந்த வருஷ சபையினுடைய வாக்குத்தத்தம் வந்து எசேக்கியேல் 37:26 இருந்தால் அதனுடைய வார்த்தையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் பாருங்கள், நான் அதனால தான் முதல் மாதமே பிரதர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து வாக்குத்தத்த செய்தியை கொடுக்கணுன்னு. ஆனால் அவங்க சூழ்நிலை என்னென்னா, இந்த 3வது வாரம் அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, அதனால் அவங்க வர முடியல. எப்பயுமே நான் பார்த்துருக்குறேன், ஏன்னா சபையில் பார்த்துருக்குறேன், நம்ம சோர்ந்து போன நேரங்கள்லாம் அவங்க வார்த்தைகள் வாயிலிருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வந்து கட்டி எழுப்பி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு முறை அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஆவிக்குரிய அனுபவங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணதுனால அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சொன்னாங்க, நார்வேல ராஜான்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து சபையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய சபையை குறித்து, சபையினுடைய காரியங்களை குறித்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்ககிட்ட ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தாங்க. அவங்க மலையில் போய் இருந்து தன்னுடைய சபைக்காக, தேசத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மலையில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்த அவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டரை கர்த்தர் ஆவியினால நிரப்பி வார்த்தைகளை கொடுத்து சபைக்கு நேராக வழி நடத்துறாரு. இப்போ அவங்க அப்படி ஆவியினால் நிரப்பப்பட்டு அவங்க கடந்து வந்து சபையில் வர்றாங்க. இப்போ இந்த ராஜா பாஸ்டருக்கு தெரியுது, கர்த்தர் ஏதோ ஒரு செய்தி அவர் மூலமாய் கொடுத்து கொண்டு இருக்கிறார், ஏதோ பேச போகிறார் தெரிஞ்சு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்க எரேமியா 31 நினைக்கிறேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30:18. அப்போ சபை முன்போல திடப்படும்ன்ற ஒரு செய்தியை வந்து அவங்க தெளிவாய் சொல்றாங்க. அவர் அதை உள்வாங்கி வச்சிருக்கிறாரு. அதற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு சாயங்காலம் வந்து பிரதர் வந்து அந்த ஊருக்கு, அந்த பட்டணத்துக்கு போறாங்க இன்னொரு மீட்டிங்காக. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் தெரிஞ்சதுனால தன்னுடைய பாஸ்டர்கிட்ட சொல்றாங்க, இப்படி வந்திருக்காங்க சென்னையில இருந்து ஒரு ஐயா, நீங்க நம்ம சண்டே அவங்கள செய்தி கொடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ராஜா பாஸ்டர் வந்து யாரையும் தெரியாம மேடையில் ஏற்றவே மாட்டாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் நம்பிக்கையோட சொல்றதுனால சண்டே சர்வீஸ்ல பேசுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்ப எந்த காரியத்தை ஆவியானவர் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் மூலமாய் பாஸ்டருக்கு செய்தியா சொன்னாரோ அதே வார்த்தையை எடுத்து அந்த சபையில சொல்லி, இன்னும் 40 நாட்களுக்குள்ளாக உங்கள் சபை கட்டப்படும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல நடந்தது. அந்த பாஸ்டர் விசுவாசத்தோடு இருக்கிற சபையை இடிச்சு கட்ட தொடங்கிட்டார். ஓலக்கொட்டையை கட்ட தொடங்கி
அவர் பார்த்தது இவ்வளவு முதலீடு இருக்குது, இவ்வளவு இருக்குதுலாம் பார்க்கல. ஒரே ஒரு வார்த்தை தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் 40 நாட்களுக்குள்ள முடிச்சு திருப்பி இவங்களை தான் பிரதிஷ்டை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் வேற கமிட்மெண்ட் இருந்ததுனால 2வது வருஷம் ஆனுவல் டேக்கு தான் போய் செய்தி கொடுக்க முடிந்தது. நான் சொல்றேன், அது போல கன்ஃபார்ம்டா அதை ஆவியானவர் பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்து, நான் ஏதோ சும்மா பாஸ்டர் அங்கே இருந்துட்டு அதனால சொல்றேன்னு சொல்லி நினைக்காதீங்க. சோதர கர்த்தர் சபைக்குரிய வார்த்தையை தேவன் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. 38 வருஷமா இந்த மனுஷனை வச்சுதான் நான் பேசினேன் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்த செய்தியில. ஆனா அதையும் சொல்லி எத்தனை வருஷ பாடுகளுக்குள்ள நீ இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு உழந்து போன சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே இருக்கிற உன்னை எடுத்து உன்னை நிலைப்படுத்தி ஐயா உன்னை வர்த்திக்க பண்ணி உன் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்பிக்கையோட நீங்க கடந்து போக. நிச்சயமாகவே ஐயா சொன்னது போல இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க, வார்த்தையிலும் ஆவியிலும் நீங்கள் நிலைத்திருக்கும் போது வாழ்க்கையை அதை நிச்சயமாய் காண்பீர்கள். நம்ம கடைசி ஆசீர்வாதத்தை சொல்லி உங்கள் சபையினுடைய வாக்குத்தத்தம் எனக்கு தெரியாது, பள்ளிப்படத்துன்னு சொல்லுகிறேன். எனக்கு ஆவியான சொன்னபடினால இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பிரசங்கித்திருக்கேன். இந்த சபையில் என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்த பிறகு நான் பவுல் சீலா வச்சு அந்த சிறைச்சாலை தலைவனுக்குள்ளே நடந்த அற்புதத்தை வச்சு தான் பேசணும் என்பதுதான் என்னுடைய திட்டம். அதன்படி தான் உள்ளே வந்தேன். அந்த பிறகு தான் ஆவியானவர் இல்லை இதை சொல்லுன்னு சொன்னார். நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இது மிகைப்படுத்தப்பட்டதில்லை, பள்ளிக்கூடத்திலிருந்து உண்மையாக நான் சொல்கிறேன். நான் வரும்போது என்னுடைய எண்ணம் அதுதான், அந்த செய்தி தான் கொடுக்கும்படியாக தீர்மானித்து நான் கடந்து வந்தேன். ஆனால் ஆயத்தமாக்கினது அதுதான். அதில் போட்டு வைத்திருக்கிற கயிறு கூட பார்த்தீங்கன்னா அதில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் தேவன் வந்து சொன்னதுனால உங்களுக்காக இந்த வார்த்தைகளை நான் கொடுத்துருக்கிறேன். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். சகோதரர் சொன்னது போல் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எப்படி உங்களுக்குள்ள அற்புதம் நடந்துன்னு தெரியாது, ஆனால் நடந்திருக்கும். அதை விசுவாசித்து சபைக்கு கரெக்டாக வாங்க, ஆராதனைக்கு வாங்க, வார்த்தைகளுக்கு நிலைச்சிருங்க, தேவனுங்களை மகிமைப்படுத்துவாராங்க. ஜெபித்து முடிச்சிடலாம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய அன்பின் பாதத்தில் உடைய கிருபையின் கரத்தில் நாங்கள் உரிமையை கடந்து வருகிறோம். நாங்கள் என்றைக்கோ சொன்ன அந்த பாஸ்டர் ராஜாவுடைய சாட்சி